Hello everyone, welcome to Banu kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது நம்ம பெரிய நெல்லிக்காயை வச்சு தான் செய்ய போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சு, விட்டமின் சி ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த சட்னியை நீங்க டெய்லி சாதத்துல சேர்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு பொரியலனா கசப்பா இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே இதை நல்லா வறுத்துக்கோங்க. அது உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா செவக்க ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாயை நான் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த காரம் உங்களுக்கு ஜாஸ்தினா நீங்க கம்மியா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வதக்கிக்கோங்க. நாம இங்கே பெரிய நெல்லிக்காய் தாங்க சேர்க்க போறோம். பெரிய நெல்லிக்காயில அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, விட்டமின் சியும் ஜாஸ்தியா இருக்கு. 250 கிராம் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ஒரு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா கடுகு தாளிக்கும் போதே சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மிதமான சூட்லயே வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இது முழு நெல்லிக்காய் 250 கிராம்ங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணல. முழு நெல்லிக்காவே 250 கிராம். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதா. இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வைங்க. நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு கத்தியோ இல்ல கையில எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் வெந்திருக்கணுங்க. பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கோங்க. அந்த சூட்லயே கொத்தமல்லி வெந்துடும். இது நல்லா ஆறட்டோங்க. இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதுல நீங்க தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயாச்சு. இது சாதத்துல நெய் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். இது நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஃப்ரிட்ஜ்ல எடுத்து 1 வாரம்னாலும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் உள்ள நெல்லிக்காய் சட்னி இது. முடி கொட்டுற ப்ராப்ளம், விட்டமின் சி ப்ராப்ளம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இது நிறையவே அதிகரிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.